நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா வா உமா. அப்பா எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்க? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குமா. அதுக்கு எதுக்கு அங்க வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னீங்க? நீ அங்க வந்தா சரியா இருக்காதுமா. மகேஸ்வரிக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன விஷயம்? தீபனால் தான். அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மகேஸ்வரிக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அவன் கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணாம போனா என்ன? அம்மாக்கு என்ன பிரச்சனை? மத்தவங்கள அவங்க விருப்பப்படி விடணுங்கிறத அம்மா எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க? அவன் மனசுக்குள்ள இப்ப கூட அந்த பிளான் தான் இருக்கு. எந்த பிளான்? உனக்கும் தீபனுக்குமான கல்யாணம். அதை இன்னும் அவன் மனசுல இருந்து தூக்கி போடவே இல்லை. அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா. என்கிட்ட மட்டும் இல்லை, நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ண வந்த தீபன்கிட்டையும் சொன்னான். ஒன்றை கல்யாணம் பண்ணிக்காம இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டா அவனை ஒரு வழி ஆக்கிடுவேன்னு மிரட்டியிருக்கான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவாப்பா? அம்மாக்கு நான் அற விட்டுருக்கலாம்ல. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு இப்படி பிரச்சனை பண்றாங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களால முடியாதா? அவ கேரக்டர் அப்படித்தான். ஒரு பொம்பளைய கைபலம் காட்டி அடக்கி நடத்துறதும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதும் ஆண்களுக்கு தகுதியானதுன்னு நான் எப்பவுமே நினைச்சதில்லை. இதெல்லாம் கேட்கும் போது பெத்த அம்மாவா இருந்தா கூட என்னால எப்படி அதை சொல்லாம இருக்க முடியும்? அந்த விஷயத்தை விட்டதில்லம்மா. ஒரு விதமான மனநோயின்னு நினைச்சு அவாய்ட் பண்ணதான் முடியும். அப்படி பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. அம்மா பண்ற எல்லா விஷயமும் என் வாழ்க்கையை தான் பாதிக்குது. தீபன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல ரொம்ப தீர்மானமா தான் இருக்கான். ஆனா மகேஸ்வரி அவனை அந்த பக்கம் இந்த பக்கம் போக விடாம லாக் பண்ண பாக்குறா. அம்மாவால அவனை கட்டி போடலாம் முடியாதுல்ல. அதை விட பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குமா அவ கையில. அவன் ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு கொடுத்த 40 லட்சம் ரூபாய சீக்கிரமாவே கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்கா. அப்படி இல்லைன்னா இப்ப ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கா. இப்ப நான் ஏதாவது செஞ்சே ஆகணுமா? நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. அவன் கல்யாணம் பண்ணாலும் சரி, அம்மா நடத்தினாலும் சரி, என்ன வேணா பண்ணி தொலையட்டும். அதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. தீபன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா நீயும் பாலுவும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கும் பாலுவுக்கும் நடுவுல இவருக்கு என்னப்பா வேலை? யார் இவரு? பாலு மறுபடியும் என் வாழ்க்கையில வர்றதுக்கு விதி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும். அதை மட்டும்தான் இப்ப என்னால சொல்ல முடியும். பாலு மறுபடியும் அவன் வாழ்க்கையில் வரணும்னு நீ விருப்பப்படுறியாம்மா? சொல்லுமா, உன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கா? சொல்லுமா. உங்ககிட்ட நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குப்பா. என்ன விஷயம்? எனக்கு ஒரு விஷயத்துல சந்தேகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, பாலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன அந்த இன்சிடென்ட், அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாம ஏதாவது டபுள் கேம் நடந்திருக்குமோன்னு தோணுது. அப்படின்னா பாலு தப்பு பண்ணலன்னு நினைக்கிறியா? என்னால அதை உறுதியா சொல்ல முடியல. சாலிடா எந்த எவிடன்ஸும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா சந்தேகம் இருக்கு. பாலு நிரபராதியா இருப்பாரோன்னு தோணுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாலு அப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு எனக்கு தோணவே இல்லம்மா.
எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கதையை சொன்னதும் நான் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டேம்மா. அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது? நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன், ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். எப்படி இனிமே பாலு கிட்ட? நீ அதை நினச்சி கவலைப்படாதம்மா. சரி, உன்னோட சந்தேகத்துக்கு என்ன காரணம்? எதையும் என்னால விவரமா சொல்ல முடியாது. நான் பாலு ஒரு தடவை நேர்ல பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணீங்க. இப்போ வேண்டாம். இருந்தாலும் தீபனோட கல்யாணத்தை நடத்தி வைக்க நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை பற்றி சொல்லத்தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நான் எப்பவுமே உங்க சைடு தான்ப்பா. நீங்க யோசிச்சு அப்புறமா எனக்கு சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன்ப்பா. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஃபோன்லயே இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமேன்னு உனக்கு தோணுதா? இல்லப்பா, உங்களை நேர்ல வந்து பார்த்தேன்ல. போயிட்டு வரட்டா? சரி. தூக்குங்க அப்பா, ப்ளீஸ் தூக்குங்க அப்பா, ப்ளீஸ் பா, தூக்குங்கப்பா அப்பா. அம்மா. இருந்தாலும் உங்களை நான் பாராட்டுறேன். இன்னொரு வாட்டி என் குழந்தைய தொடரப்போ உங்க கை தடுமாறும் தான் நான் நினைச்சேன். ஜோதி பேசாதீங்க, என் பேரை கூட நீங்க சொல்லக்கூடாது. ஜோதி ப்ளீஸ், நான் சொல்றது வேண்டாம். கொஞ்சம். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல. உங்க திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டேன். எடுத்துட்டு நீங்க எங்க வேணுமோ போங்க. நீ கட்டின இந்த தாலியையும் என்னையும் நீ மதிக்கலனாலும் நான் இதை இன்னும் கழுத்துல தான் போட்டிருக்கேன். அதான் நான் பண்ண தப்பு. ஆனா இந்த வீட்டோட விஷயத்துல அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த வீடு என் பேர்ல இருக்கு. நீங்க இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியும். எதுக்குமா அப்பாவோட சண்டை போடுறீங்க? சாரிப்பா. நீ கல்யாணம் பண்ண அக்கா எங்க? சொல்லுங்கப்பா, அந்த அக்கா எங்க? அவங்கள ஏன் இங்க கூட்டிட்டு வரல? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? பொண்ணு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஜோதி, இவளுக்கு என்ன தெரியும்? குழந்தை தானே. நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரியும்ல? வேண்டாம், நான் எதையும் கேட்க விரும்பல. என் மேலையும் நம்ம குழந்தை மேலையும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசம் இல்லைன்னு புரியுது. இருந்திருந்தா அத்தனை பேர் முன்னாடியே வச்சு இவ அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றப்போ நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? தான் பெத்த பொண்ணையே பார்த்து தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்கிற அப்பாலாம் ஆம்பளையே இல்ல. தாலி கட்டின பொண்டாட்டி என் புருஷன் செத்துட்டான்னு சொல்றப்போ அதை கேட்டுட்டு யாரையோ சொல்ற மாதிரி சும்மா நிக்கிற புருஷனை ஆம்பளைங்க லிஸ்ட்லயே சேர்த்துக்க முடியாது. மூக்குக்கு கீழே அடர்த்தியா மீச முளைச்சிருக்கே தவிர நெஞ்ச நிமித்தி நின்னு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி உங்கள்ட்ட இருக்கா? போதும், நிறுத்து. இல்ல, நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல போறது இல்ல. முடிச்சிடுறேன், இதோட எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். இதையெல்லாம் இப்ப எங்க எடுத்துட்டு போற? என் வீட்ல இருந்து வெளியே கொண்டு போறேன். உன்னோட ஒரு கர்ச்சீஃப் கூட இந்த வீட்ல இருக்க இனிமே நான் அனுமதிக்க மாட்டேன். அவசரப்படுறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை யோசிக்கணும். என்ன தூக்கி எறிஞ்சிட்டு நீ தனியா வாழ முடியும்னு நினைக்கிறியா? 10 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா உன்னால? படுத்து தூங்க. நான் கொடுத்த இந்த வீட்டை தவிர ஒரு குடிசையாவது இருக்கா உனக்கு? ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தவதான் நான். யாரும் இல்லாம வாழ்ந்து பழகிட்டேன். அப்படி இருந்தும் உன்னை நேசிச்சதும் ஒன்னா சேர்ந்து வாழ நினைச்சதும் காசு பணம் சொத்து பத்தை எதிர்பார்த்தில்ல. உங்களுக்குள்ள ஒரு இதயம் இருக்குன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைன்னு இப்ப கிளியர் ஆயிடுச்சுல்ல. இனி கண்டினியூ பண்ணி அர்த்தம் இல்ல. மறுபடியும் சொல்றேன், அவசரப்பட்டு எக்கு தப்பா ஏதாவது முடிவெடுக்காத. இப்படிலாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா தீபன்? இன்னும் இப்படி பேசிட்டு இருக்க? என்னை எப்படியெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்க நீ. கடைசியில வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட நம்பரை கூட நீ பிளாக் பண்ணி வச்சிட்டல. எல்லாத்தையும் விசாரிச்சு தேடி கண்டுபிடிச்சு நாங்க வந்தப்போ உங்க முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுல.
அங்க நான் உண்மையெல்லாம் சொல்லாம இருந்தது ஊரு ஜனங்கள்லாம் உங்களை அடிக்கிறத நான் பார்க்க வேண்டாமேன்னு நினைச்சுதான். அந்த அளவுக்கு உனக்கு பெரிய மனசு இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கடி பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ அங்க வந்த? பேசாம இங்கே இருந்து தொலைய வேண்டியதானே? அது சரி, உனக்கு அப்படிதான் யோசிக்க தோணுதா? அப்ப உனக்கு இன்னும் வசதியா போயிருக்கோம்ல. மத்தவங்க முன்னாடி ஷோ காட்ட தானே நீ அங்க வந்த, என்ன அவமானப்படுத்துறதுக்கு? ஷோ காட்ட வந்தனா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? அங்க நீ அவமானப்பட்டியா என்ன? இல்ல இல்ல, உன்னை அவமானப்படுத்துறதுக்கோ ஷோ காட்டுறதுக்கோ நான் அங்க வரல. எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணனா நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்னு காட்டதான் வந்தேன். இன்னும் நிறைய கல்யாண விஷயம்லாம் நடக்கும்ல, அன்னைக்கு நீங்க இந்த ஜோதியோட உண்மையான முகத்தை பாப்பீங்க. ஒரு வாட்டி நான் சொன்னேன்ல, நானும் என் பொண்ணும் கல்யாண மண்டபத்துக்கு வந்து தலை மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு தீ குளிச்சு செத்துருவோன்னு. முகூர்த்த தேதி எல்லாம் எனக்கும் நல்லா தெரியும். மே மாசம் 20ஆம் தேதி 10:30 மணிக்கு மேல 12 மணிக்குள்ள சுப முகூர்த்த நேரத்துல, அப்படிதானே? எங்களோட சுப முகூர்த்தமும் அதுவா தான் இருக்கும். எல்லாமே சுபமா நடந்து முடியறதுக்கான முகூர்த்தம். சரி, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. இருந்தாலும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண. காத்திருக்கேன், ஆனா அது வரைக்கும் நாம மீட் பண்ண முடியாது. அது வரைக்கும் நீங்க வரவே கூடாது. ஜோதி, நான் வரக்கூடாது. கிளம்புங்க. தீபன், இந்த பெட்டியை சேர்த்து எடுத்துட்டு போ. நான் இப்ப கிளம்புறேன். ஒரே ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். இனிமே மே 20க்கு முன்னாடி நாம 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீ உருவாக்காம இருந்தா சரி. ஒருவேளை அப்படி நடந்துச்சு, என்னோட ஒரிஜினல் முகத்தை நீ பாப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அங்கிள்? நீங்க ஏதாவது எனக்கு கேரண்டி கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். நான் இப்போ என்ன பண்றது? உண்மையை சொல்றதா இருந்தா கரெக்டா ஒரு முடிவு எடுக்கவே முடியல. நீங்க ஆன்ட்டி கிட்ட பேசி பாத்தீங்களா? அதால எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னை எப்படியாவது லாக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா. பண விஷயத்தால மட்டும்தானே ஆன்ட்டியால என்ன மடக்க முடியும். நீங்க நினைச்சா என்ன காப்பாற்ற முடியாதா? அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்ட தொகையை எப்படியாவது ரெடி பண்ணி தரணும்னு தான் நினைச்சேன். எங்க குடும்பத்துக்கு பொதுவான சொத்து அங்கே பொள்ளாச்சியில் இருக்கு. அதை அடமானம் வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா அது செய்யுங்க அங்கிள். ஒரு 40 lakhsக்கு அடமானம் வச்சிடலாம்ல? ஆனால் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். என்னோட தங்கச்சிக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்கு. நான் ஒரு அவசரத்துக்கு கேட்டால் அவன் முடியாதுன்னு சொல்ல மாட்டா. ஆனால் தேவயானி இப்போ அமெரிக்காவில் இருக்கா. இங்கே வர்றதுக்கும் பேப்பரில் சைன் போடுறதுக்குமான சூழ்நிலையில் அவள் இல்லை. அங்கிள், நீங்க கொடுத்த வாக்கு மாத்தி பேசுறீங்களா? சேச்சே, கண்டிப்பாக இல்லை. நான் இன்னொரு ஐடியா கூட பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வாங்கி போட்ட இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்கு. அதை அடமானம் வச்சா 1 கோடி ரூபாய் கூட பேங்க்காரன் கண்ணை மூடிட்டு தருவான். அப்படின்னா அதுவே போதும் அங்கிள். அமெரிக்காவில் இருக்கிற ஆன்ட்டியை வர வைக்க வேண்டாம்ல? இந்த ப்ராப்பர்ட்டியோட விஷயத்தில் ஒரு சில வில்லங்கங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, உனக்கு நான் 50 லட்சம் ரூபாய் மட்டும்தான் தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது கிடைச்சாலும் 40 லட்சத்தை நீ மகிட்ட கொடுத்துட்டேன்னா மிச்சம் அங்கே என்ன இருக்கும்? கல்யாணத்துக்கும் மற்ற தேவைகளுக்கும் இந்த 10 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அப்போ ஒரு வேலை செய்யலாம். ஆன்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க எனக்கு கடனா கொடுங்க. என்ன, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சே, நம்பிக்கை இல்லாமல் இல்லை. நான் இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட
நீ மறுபடியும் உமா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். என்ன அங்கிள் நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னா நான் இப்ப இந்த கல்யாணம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஓகே, நான் பார்க்குறேன். அங்கிள் நீங்க எந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லவே இல்லையே, எனக்கு தெரிஞ்சதா? என்னதான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணது நானாக இருந்தாலும் அந்த பணத்தோட ஓனர்ஸ் வேற 2 பேர். இப்படி ஒரு தேவையை சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களான்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசி சம்மதிக்க வைக்கலாம். ஆள் யாருன்னு சொல்லுங்க. எந்த ப்ராப்பர்ட்டி? ப்ராப்பர்ட்டியை நீ ஏற்கனவே பார்த்துருக்க, அந்த குடும்பத்தையும் உனக்கு தெரியும். யாரை பற்றி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? அது வேற யாரும் இல்லை, உமாவும் பாலுவும் தான். அவங்க வீடு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின ப்ராப்பர்ட்டி. ஒன்று பார்த்தாலே அவங்க 2 பேருக்கும் ஆகாதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதை விட நல்லது நீங்கள் பணம் தர முடியாதுன்னு சொல்கிறது தான். இதெல்லாம் நீயா உருவாக்குற பிரச்சனை தானே, நீயே விலை கொடுத்து வாங்கின பகை தானே. இந்த விஷயத்தில் என்ன பண்ணலான்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் என் பேர் அவங்க கிட்ட சொல்லாமல் இருந்தால் போதாதா? எனக்கு புரியல. பணம் எனக்காகன்னு சொல்ல வேண்டாம், உங்களோட தேவைக்காக கேட்குறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ சம்மதிப்பாங்கல்ல. பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ரெண்டாவது, அப்படி செய்யறதும் சரியில்லை. நாளைக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பணத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுத்தாகணும்ல. மனுஷங்க விஷயத்தை நம்ப முடியுமா? நம்ம யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் எதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு 2 பேர் கட்டுப்பட்டு நிற்பாங்க. ஆனால் நீ அவங்கள ஏமாத்தாம இருந்தால் மட்டும் போதும். நீங்களே இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதா எனக்கு வருத்தமாக இருக்கு. எனக்கு அவங்களோட எந்த பகையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் அவங்க எனக்கு உதவி பண்ணாங்கன்னா காலத்துக்கு நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருப்பேன். அப்படின்னா நீ இனிமேல் அவங்களோட சகோதரன் ஸ்தானத்தில் தான் இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்போது உங்கள் வார்த்தையை நம்பி தான் நான் இப்போ போகிறேன். சரி, நீ கிளம்பு. மகேஸ்வரி வர டைம் ஆச்சு. மறுபடியும் ஒன்றாவை பார்த்தா திரும்பவும் கோபப்பட ஆரம்பிச்சிருவா. சரி அங்கிள். கையெலம்பிட்டு வாப்பா, சாப்பிடலாம். லதா, மாப்பிள்ள வரல? அவர் வர டைம் ஆச்சே. ஷாப்ல பிஸியா இருக்காருமா. அவர் ஒண்டியா தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டேய் பாலு, போன் வருது. இந்தா. ஹலோ. ஹலோ தம்பி, நான் தான் மீனாட்சி அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இங்க பாருப்பா, உன்கிட்ட நான் ஒரு அவசரமா விஷயம் பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ இப்ப பிஸியா இருக்கியா? இல்லம்மா, சொல்லுங்க. அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. வேற வழியே இல்லாததுனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உனக்கு கால் பண்ணேன். இந்த வீடு நிலத்தோட விஷயத்த பத்தியெல்லாம் சரஸ்வதி உங்ககிட்ட சொல்லியிருப்பா இல்ல? சொத்தை ஜப்தி பண்ற வேலையை பேங்க்காரவங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. 14 லட்சம் ரூபாயை கட்டியே ஆகணும். அம்மா சொல்லியிருந்தாங்க. நாம பேங்க்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம டைம் கேட்டு பார்க்கலாம். எனக்கு வேலை போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் இப்போ எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. வீட்டோட விஷயம் ஏதாவது ஒன்று ஆகட்டுமேனு தான் நான் அமைதியா இருந்தேன். ஹேமாவால உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பார்த்தா 14 லட்சம்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உதவியா தந்த பணத்தை திருப்பி தர வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. அதை நான் கண்டிப்பா திருப்பி தந்துடுவேன். அந்த விஷயத்துல எனக்கு எந்த பயமும் இல்லை. படுத்து தூங்க ஒரு இடம் சரஸ்வதி உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லை. என் பேத்தியோட விஷயத்துல அவசரமா ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தே ஆகணும். தினேஷும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஹேமாவையும் குழந்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன்.
வேற ஒன்றும் தேவையில்லப்பா. எப்படியாவது என் பேத்திக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இங்க இருக்கிற பஞ்சாயத்துல உதவி கிடைக்க இன்னும் சில மாசம் ஆகும் போல இருக்கு. பேத்தியோட நிலைமைய பார்க்கும்போது ரொம்ப டிலே பண்ண முடியாது. ஆபரேஷன் பண்ண 4-5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். மிச்ச மீதி செலவு அப்படி இப்படின்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் 7 லட்சம் ரூபாயாவது தேவைப்படும். தம்பி, அந்த பணத்துக்கு நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். மொத்தமா வேணாம், கொஞ்சம் பணத்தை நானும் ரெடி பண்றேன். என்ன இருந்தாலும் 5 லட்சத்தை நீ தந்தே ஆகணும். அதை இனிமே ரொம்ப நாளைக்கெல்லாம் தள்ளி போட முடியாது. நாளைக்கே கிடைச்சா நல்லது. என்னப்பா பதில் சொல்லாம அப்படியே இருக்க? எனக்கு வேற வழி தெரியாம தான்ப்பா உன்னை கேட்குறேன். இந்த நிமிஷம் என் பேத்தியோட உசுரை தவிர வேற எதுவும் பெருசா தெரியலப்பா. அதனால தான். அது நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி தரேன். ரொம்ப நன்றிப்பா. சரஸ்வதி அங்க இருக்காளப்பா? ஆ, இருக்காங்க. கொஞ்சம் போனை கொடுப்பா. ம், கொடுக்குறேன். ஹலோ சரஸ்வதி, நான் அர்ஜென்ட்டா பணம் கேட்கறதுக்காக தான் பாலுக்கு ஃபோன் பண்ணேன். ஆ உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் முதலையே சொல்லலைன்னு நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு வேற வழியே தெரியல சரஸ்வதி. என் குழந்தைய காப்பாத்த வேற யாருமே இல்லை. எனக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்லை. உதவி கேட்டு எந்த வீட்டு கதவை தட்டுறதுன்னு தெரியல சரஸ்வதி. பரவாயில்ல, நீ விட்டு தள்ளு. நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்ப வேற என்னதான் பண்றது? நான் தான் அது பரவாயில்லன்னு சொல்றேன்ல. உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத, நீ போனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. பாவம் கதறி அழறா. அவளுக்கு வேற வழி தெரியல. எவ்வளவு கேட்டிருக்காங்க? 5 லட்சம். 5 லட்சம் ரூபாயா? எங்க இருந்து கொண்டு வந்து கொடுப்ப? எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும். குழந்தையோட உயிர் சம்மந்தப்பட்டது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பணம் தானே தேவை. இப்ப யார் கையிலயாவது பணம் இருக்கா? மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு என் தாலி செயின் வேற எடுத்து கொடுத்துருக்கேன். நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. அது இல்ல, நீ கேட்டாலும் இல்லன்னு தான் சொல்ல போறேன். நீ சாப்பிடலையா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். பாலு, இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறது? உனக்கு ஏதாவது தோணுதா? ஆமா, 5 லட்சம் ரூபாய் ஈஸியா கிடைக்கிறதுக்கு அதானே சில்லற காசா? பணத்தை எப்படியாவது கொடுத்தாகணும்டா. ஒரு வேலை பண்ணலாமா? நான் என் காரை வித்துடுறேன். 10-15 லட்சம் ரூபாய் விலை உள்ள வண்டி தானே அது. செகண்ட் ஹேண்டா வைக்கும்போது 6-7 லட்சமாவது கிடைக்கும். பாலு, அது வேண்டாம். அது புது வண்டிப்பா. அதை வித்தா நமக்கு தான்ப்பா நஷ்டம். வேற என்னமா பண்ண சொல்றீங்க? இப்ப இருக்கிற நிலைமையில கார் ஆடம்பரம் தான். இப்ப இவ்வளவு பணம் அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேக்குறேன். நம்ம பணம் வாங்கின மாதிரி அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா என்ன? ஆதாரமோ சாட்சியம் வச்சுதான் உலகத்துல எல்லா காரியமும் பண்றாங்களாடி. எல்லாத்தையும் தாண்டி மனுஷனுக்கு நேர்மை மனசாட்சி இருக்குல்ல. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறது உனக்கு தெரியுமா? அந்த மனசாட்சியோட நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால வாழவே முடியாது. இப்ப யாரும் உன்கிட்ட அபிப்பிராயம் கேட்கல. வாயை மூடிக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல நில்லு. இது பாருப்பா, என்ன இருந்தாலும் காரை விற்க வேண்டாம். கொஞ்சம் இரு, இதோ வரேன். தங்கமா? என்னடி இங்க வந்து பதுங்கி நிக்கிற? இதெல்லாம் தங்கமாமா? ஆமா, உனக்கு என்ன வந்தது? எனக்கு என்னன்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. உனக்கு தெரிஞ்ச போய் என் காதுல கம்மல கூட விடாம எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போனவ தானே நீ. அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? 10-20 வருஷம் பெருக்கிற வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவடி. கொஞ்சமா இருந்தாலும் மொத்தமா கிடைக்கணும் உனக்கு தெரியாதா என்ன? இல்ல, அன்னைக்கு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் வீடு கட்ட பாலுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாண்டி, கொடுத்தேன். அதுக்கு பதிலா தான் இந்த நகை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அம்மாவோட பணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அது சரி. என்ன இருந்தாலும் அம்மா இது வரைக்கும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு. அது சரி,
நான் பணம் கொடுத்து வாங்கின கணக்கை எல்லாம் உனக்கு ஏண்டி சொல்லணும்? அம்மா சம்பாதிச்ச சொத்துல எதுவா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. அப்போ அம்மாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பையனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வர இல்ல? ஐயோ அம்மா என்னடி? இப்ப நீங்க இத பாலுக்கு கொடுக்க ஆமா, போறீங்களா? இது அவனுக்கு சொந்தமானது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேம்மா. இங்க தங்கத்துல ஒரு தாலி செயின் கூட இல்லாம நிக்கிறேன். அம்மா சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்கா? நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு இப்ப உன் சம்மதத்தை எவண்டி கேட்டான்? அம்மா இங்க கொடுங்க, இங்க கொடுங்க சொல்றல. நான் தர மாட்டேன், இங்க தர முடியாது. நான் என்னை விடுடி. ஏய் அம்மா லதா, சொன்னா கேளு. ஐயோ நாசமா போனவளே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? பெத்தவகிட்டே உன் பலத்தை காட்டுறியா? இந்த வீட்ல நான் சொல்றதுதான் சட்டம். என்னை எதிர்க்கவோ தடுக்கவோ நினைச்ச பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. இந்தப்பா என்னம்மா இது? முதல்ல இதை வாங்கு. எதுக்குமா இதெல்லாம்? 5-8 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கொடுத்த பணத்துக்கு நீ வாங்கி கொடுத்தது. நீ இக்கட்டான சூழல்ல இருக்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? இதெல்லாம் வேண்டாமா? வச்சுக்கோ. நீ வேலை பார்த்து சம்பாதிச்சத வீட்டுக்கு தானேப்பா செலவழிச்ச. உனக்கு சொத்துன்னு அந்த கார் மட்டும்தான் இருக்கு. அதையும் வித்துறாத. அம்மா, இருந்தாலும் இதை நான் உங்களுக்காக வாங்கினது. இதை நீங்க உபயோகிக்கணும்னு நான் ஆசையா வாங்கி கொடுத்ததுமா. நான் இதை உபயோகிக்கவே இல்லப்பா. உனக்கு ஆசையா இருந்ததுன்னா இதுக்கப்புறமா நீ சம்பாதிச்சு வாங்கி கொடு. இத பாரு, அம்மா எங்க போறேன்? உன் கூட தானே இருக்கேன். இதை எடுத்துட்டு போய் மீனாட்சி கிட்ட கொடுத்துரு. ஸ்ரீகுட்டிக்கு நல்லது நடக்கட்டும். போடா. நான் ஒரு விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காக தம்மா ஒன்று வர சொன்னேன். என்ன விஷயம்ப்பா? தீபனோட விஷயம் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குமா. நான் தீபனுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தேம்மா. எதுக்கு? நீங்க எதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்க போறீங்க? கல்யாண விஷயத்தை பற்றி முதல்ல அவன் என்கிட்ட தான் வந்து சொன்னான். உன்னோட வாழ்க்கையிலிருந்து அவன் தொந்தரவு இல்லாமல் போகட்டுன்னு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். இவ்வளவு பணத்தை அவனுக்கு எதுக்குப்பா நீங்க கொடுக்குறீங்க? இதை விட ஒரு பெரிய தொகையை உங்கள் அம்மா அவனுக்கு கொடுக்க தயாராக இருந்தாம்மா. உன்னை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்கள் அம்மா அவனுக்கு கொடுத்துருப்பா. அம்மாவை தான் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் வாக்கு கொடுத்துட்டேன்ல, இனி ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நான் உன்னை கேட்கட்டுமாப்பா? நம்மளோட கம்பெனி, ப்ராப்பர்ட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மங்கள வீடு சேர்ந்தது. அதாவது அம்மாவோட குடும்ப சொத்து. இந்த தேவைக்காக நீங்க அதுல இருந்து 1 ரூபாவது உங்களால எடுக்க முடியுமா? அது முடியாதுமா. அந்த குடும்ப சொத்தையும் வீட்டையும் விற்க ஏதாவது ஐடியா இருக்கா? அடமானம் வைக்கலான்னு யோசிச்சேன். ஆனா தேவயானி இப்ப வெளிநாட்டில் இருக்கிறதால அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. இந்த விஷயத்துக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க. தேவையில்லாத பாரத்தை தூக்கி எதுக்குப்பா நீங்க சுமக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம்மா, அது எனக்கு புரியுதுமா. அதான் இப்போ என் முன்னாடி ஒரு சின்ன ஆப்ஷன் நீ மட்டும்தான். நான் இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு உன்னோடவும் பாலுவோட வீட்டு டாக்குமெண்ட்ஸையும் தந்தா நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே பேங்க்ல பேசி லோன் வாங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேம்மா. தற்சமயம் அந்த ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னம்மா, உனக்கு இதுல கருத்து வேறுபாடு இருக்கா? அதான் நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்னோட சம்மதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. கொடுத்த வார்த்தையை மீற வேண்டியது இருந்தாலும் சரி. அதை நீங்க தானப்பா எனக்கு தந்தீங்க. அதை எப்ப வேணாலும் திரும்ப கேட்கறதுக்கான அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க இப்ப செய்யறது பெரிய முட்டாள்தனப்பா. உனக்கு கிடைக்க வேண்டியது மங்களம் வீட்டோட ரைட்ஸ் தானம்மா. இதை விட டபுள் மடங்கு வேல்யூ அதுக்கு இருக்குமா. உனக்கும் 7 தலைமுறைக்கும் சுபிட்சமா வாழ அது போதாதான் என்ன?
நஷ்டமாக போற விஷயத்தோட வேல்யூ பத்திலாம் நான் யோசிக்கலப்பா. கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆளுக்கு நீங்க இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. மங்களம் வீட்டு சொத்தை மொத்தமா தராசுல வச்சு எடை பார்த்தா கூட நீங்க எனக்கு தந்த இந்த வீட்டோட வெயிட்டும் வேல்யூவும் அதுக்கு ஈடே இல்லை. என் மனசுக்குள்ள அந்த வீட்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு உங்களால கெஸ் கூட பண்ண முடியாதுப்பா. ஒன்னும் இல்லாதவங்களாதான் நானும் பாலுவும் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். ஒரே ஒரு ரூம், கிச்சன். அதை தாண்டி வீட்டை பத்தி எல்லாம் பெரிய பெரிய கனவு எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஒரு நாள் நீங்க ரகசியமா அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸையும் சாவியையும் என் கையில கொண்டு வந்து கொடுத்தீங்க. அது எங்களுக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு உரிமையோட பாதுகாப்பா நிம்மதியா படுத்து தூங்குறதுக்கு கிடைச்ச அந்த வீடு ஒரு பொக்கிஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படிதான் சொல்லுவோம். என்னோட குழந்தைங்க பிறந்த வீடு அது. அவங்க தவழ்ந்து நடந்து ஓடி ஆடின வீடு. எல்லாரும் ஒதுக்கி தள்ளின எங்க குடும்பத்துக்கு என்னோட அப்பா மனசார கொடுத்த வீடு அது. என் மனசுல அந்த வீட்டை பத்தி இப்படிதான் நினைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லப்பா. அம்மாடி, நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கலம்மா. அப்புறம் இன்னும் நிறைய சொத்தும் செல்வமும் நம்மளை வந்து சேர வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். என்னால் தைரியமாக உங்ககிட்ட தானே கேட்க முடியும். உங்களுக்கு அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தீபன் விஷயம் தான் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஒருவேளை பணம் எதுவும் வசூல் பண்றதுக்காக கல்யாணம்னு சொல்றானோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படியெல்லாம் அவனால் சொல்ல முடியுமாம்மா? அவன் மனசார அப்படி ஒரு ஏமாத்து வேலையை செய்வானா? 2 குடும்பங்களும் சேர்ந்து தானே கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்காங்க. சொந்த பொண்ணோட வாழ்க்கையை வச்சு நாடகம் ஆடுறதுக்கு எந்த அப்பாவாவது நினைப்பாரா? ஒரு பொண்ணு அதுக்கு தயாராக இறங்கி வருவாளா என்ன? அது மட்டும் இல்லாமல் தீபன் அந்த அளவுக்கு பெரிய ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். என்ன மங்களம் வீட்டு ரத்தம் தானே அவன் உடம்புலையும் ஓடுது. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க போனீங்களா? இல்லைம்மா, அதுக்கும் மகிதான் காரணம். அப்புறம் எப்படிப்பா இதை கல்யாணம் நடத்துதான்னு உறுதியா உங்களால சொல்ல முடியுது? அது 100% உண்மைன்னு தெரிஞ்சாதான் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவசரப்பட்டு தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க. லோன் எடுக்க பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, நான் வந்து சைன் போடுறேன். அப்புறம் பாலுவோட சைனும் தேவைப்படும்ல, அதையும் நீதாம்மா வாங்கி தரணும். நான் பார்க்குறேன்ப்பா. இந்தாம்மா, பேப்பர்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. அப்போ சரி, நான் கிளம்புறேம்மா. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன் நான் உன்னை. வரேன். ஹலோ, நீங்கள் கால் பண்ணலையேன்னு நான் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு உன்னோட கல்யாண விஷயம்லாம்? எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்க அங்கிள். எந்த பக்கம் திரும்பினாலும் பணம் தான் தேவைப்படுது. இவ்வளவு காலம் பிஸ்னஸ் பண்ணியும் கூட உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்லையா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க கையில் பணம் இருக்குமா? ஒரு தொகை மொத்தமாக கிடச்சிட்டா அப்போவே அடுத்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண தயாராகிடுவாங்கல்ல. கல்யாண விஷயத்தில் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னா உங்களை தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ண வேற யார் இருக்காங்க? அப்புறம் நான் உன் விஷயத்த உமா கிட்ட பேசிட்டேன். அவளோட சம்மதம் கிடைச்சா மட்டும்தான் பணத்தை ரெடி பண்ண முடியும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய கூட உமா தயாராக இருக்க மாட்டேன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அதையும் தாண்டி நீங்கள் தான் நம்பிக்கையாக சொன்னீங்க. உனக்காக எதையும் செய்ய அவளுக்கு விருப்பம் இல்லைப்பா. ஆனால் அப்பாவுக்காக அவள் எதுவும் செய்வா. ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்கு உமா ஒத்துக்கிட்டா. ஓ ரியலி? இட்ஸ் a glad நியூஸ் அங்கிள். அப்படி ஒரே நிமிஷத்தில் ரொம்ப சந்தோஷப்படாத தீபன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனையை நீ சால்வ் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? நான் எதை சால்வ் பண்ணணும்? நீ பணம் வாங்குறது கல்யாண தேவைக்குதான்னு நீ உமாவை நம்ப வைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் என்னால் பணம் தர முடியும். எப்படி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, உமாவுக்கும் சில சந்தேகங்கள் இருக்கு. இதை கல்யாணம் நடக்குமாங்கிற சந்தேகம் தான் அது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா?
நீ நிஜமாவே இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டியா? உமாவை நீ அடியோட மறந்துட்டியா? என்ன அங்கிள் இப்படி கேட்குறீங்க? உமா இப்போ என் மனசில் இல்லவே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு மட்டும்தான் இனிமே என்னோட மனசில் இடம். அப்படின்னா அதை நீ உமா முன்னாடி நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி, நான் உமாவை நம்ப வைக்கிறேன். அப்புறம் நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றினா போதும். இல்லை, அவள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான். இட்ஸ் ஓகே அங்கிள். ஓகே தீபன், அப்புறமா கால் பண்ணுறேன். ம். ஒவ்வொரு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பதுங்கி பாயிர புலிங்கிறத இனிமே தான் நீ பார்க்க போற. யாருமா மாமா? அம்மாடி, குழந்தைக்கு என்னாச்சுமா? ஜுரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. அவங்க ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக விடல. அப்புறம் எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அந்த பொண்ணுதம்மா கதவை திறந்து விட்டா. அந்த கிழவிய ரூம்ல போட்டு பூட்டிட்டா. அம்மாடி, அவங்க நேரா கதவை திறந்து இங்க வந்துட்டாங்கன்னா? வரட்டுமா, இங்க வரட்டும். அந்த அருவாள் எடுத்து பாத்துக்கிறேன். அவங்க கையோ தலையோ எதையாவது வெட்டி எரிஞ்சிடுறேன். அம்மாடி, நிஜமாதமா சொல்றேன். நான் இப்ப எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். இந்த நரக வேதனைக்கு ஜெயில் எவ்வளவு பரவாயில்ல. நீ அழாதம்மா, அழாத. குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வை. போமா, பார்த்து ஜாக்கிரதை. ச்சே, நீங்க தூங்கலையா? உனக்கு எப்பவும் சாப்பிடணும், தூங்கணும். பிசினஸ பத்தி நினைச்சாலே மண்டையே உடஞ்சிரும் போல இருக்கு. என்ன பணம் கம்மியா இருக்கா? மோசம்லாம் ஒண்ணும் இல்லடி, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. யோ, இந்த பாலு ஒண்ணு ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லிட்டு இருப்பான். தேவை இருக்கிற மருந்து கூட எழுதி கொடுக்க மாட்டேங்கிறான். ஓ, சில டாக்டருங்க மருந்து எழுதி கொடுக்கறத பார்த்தாவே கோவம் வரும். பேஷன்ஸ் ஒருவேளை சாப்பிடலனாலும் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க நல்ல கமிஷனும் வாங்குவாங்க. மச்சானுக்கு மட்டும்தான் இன்னும் பொழைக்கவே தெரியல. என்ன சொல்றது, தலையெழுத்து. அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ட்ரிக் அது? அடியே, மச்சான் இங்கேருந்து எழுதி அனுப்புற மருந்தே தவிர நான் பேஷண்ட்ஸுக்கு இன்னும் 2-3 மருந்தை எழுதி அனுப்புறது உண்டு. அது எப்படி? பிரிஸ்கிரிப்ஷனை நம்ம கிட்ட தருவாங்கல்ல, படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு அதோட 2-3 மருந்தை சேர்த்து எழுதி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கும் பில்ல போட்டு பேஷண்ட் கிட்ட கொடுத்துடுவேன். இல்ல, உங்களுக்கு அந்த மருந்து பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப வருஷமா நான் இந்த வேலையை தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மருந்து மாத்திரை டீடைல்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் விட எனக்கு ரொம்ப அத்துப்படி. இத பத்தி பாலுக்கு தெரியுமா? அது எப்படி அவருக்கு தெரிய வரும்? பேஷண்ட்ஸ்ல யாராவது மருந்தோட திரும்ப வந்து மச்சான பார்க்க வந்திருக்காங்களா என்ன? இது வரைக்கும் வரல. இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லடி. இப்படி ஏதாவது பண்ணாதான் நம்ம 4 காசு சம்பாதிக்க முடியும். என்னடி, உனக்கு பயமா இருக்கா? பயம் இல்லாமலாம் இல்ல. அப்படியெல்லாம் பயந்து சாகாத. இப்ப எப்படியாவது இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நீ அத பத்தி மட்டும் யோசிச்சா போதும். சரி வா, நாம போய் சாப்பிடலாம். வா. இத நீ வச்சுக்கோங்க. இது நீங்க வச்சுக்கோங்க. ஆஹா, 2 பேரும் ஃபுல் டைம் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பாட்டி வீட்டுக்கு எப்பமா போறோம்? நீங்க அத பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. இருங்க சார், சொல்றேன். எனக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல் நிலவரத்தை பார்த்துட்டு தான் எதையும் சொல்ல முடியும். அம்மா, நீங்க லீவ் எடுத்தா போதும்ல. லீவ் எடுக்கணும்னாவது உனக்கு தெரிஞ்சிருக்கே, அதுவே பெரிய விஷயம்தான். இந்தா.
உமா, இவ பேரு அஞ்சிதா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவ தான். ஹலோ. அஞ்சு, உமாவை பத்தி சொல்லுதான்ல, அவ என்னோட அத்தை பொண்ணு தான். வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ். முறை பொண்ணு அப்படிதானே? ஆமா. தீபன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்க யாரும் என்கேஜ்மெண்ட்க்கு ஏன் வரல? எங்களுக்கு ரொம்ப ரிலேஷன்லாம் இல்லை. நீங்கெல்லாம் கண்டிப்பா வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா வேலை இருந்ததுனால. ஆன்ட்டி அங்கிளும் கூட வரல. எப்படியும் எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்க அஞ்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் ஏன் பேசாம நிக்கிறீங்க? எனக்கு தெரியுதா? உங்களோட தீபன் அங்கிள் இந்த ஆன்ட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு அம்மு. அடேங்கப்பா, ரொம்ப நல்ல பேரா இருக்கே. எனக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, மாளவிகா. 2 பேருமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ உன் பேரை சொல்லவே இல்லையேப்பா. உனக்கும் 2 பேர் இருக்கா? அப்போண்ணா அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மேல அவங்க கோவமா இருக்காங்க. என்ன கோபம்? நீங்க அவன்கிட்ட அப்படி என்ன பண்ணீங்க? ஹே, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ குறும்புத்தனம் பண்ணப்போ நான் அவனை லைட்டா அடிச்சேன், அந்த கோவம் தான். ஓ, அதான் விஷயமா? நீங்க எதுக்காக அவனை அடிச்சீங்க? பக்குவமா எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுப்பான்ல. எதுக்காக அடிச்சீங்க? நான் ஒன்றும் இங்கே 3வது மனுஷன் இல்லை அஞ்சு. உமாவோட குழந்தைங்கன்னு சொன்னா அவங்களும் என் குழந்தைங்க மாதிரி தான். இவங்க எல்லாரும் மேலேயும் நான் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னா பார்த்துக்க. நீ எங்களை இப்படி வாசலே நிற்க வச்சு பேசி அனுப்பிடலான்னு பார்க்குறியா? கல்யாணம் முடியலனாலும் முதல்ல நானும் அஞ்சுவும் விருந்து சாப்பிட சேர்ந்து வந்திருக்கிற வீடு இதை, அதை மறந்துடாத. வாங்க, உள்ள வாங்க. அவனும் அவனோட கல்யாணம் பொண்ணும் அவனை பார்த்தாலே பிடிக்கல. எதுக்கு திரும்பவும் இங்க வந்திருக்கான்? கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த சாக்க வச்சுட்டு இவ்வளவு தூரம் வரலாம்னு நினைச்சிருப்பாங்க போல. அங்கிளோட கல்யாணம் என்னைக்கு? நம்மளும் போலாம்ல. ஆமா, கல்யாண சாப்பாடு சாப்பிட ஆசையா இருக்கா? என்ன ஆனாலும் சரி, அவன் கல்யாணத்துக்குலாம் நம்ம போக கூடாது. பிசாசு. மீனு. அக்கா, கெஸ்ட் வந்திருக்காங்க. டீ இல்ல ஜூஸ் ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. வந்தது கெஸ்ட் இல்ல, கோஸ்ட். மீனு எதுவும் கொடுக்காத. என்னப்பா இது? அக்கா சொல்லும்போது என்ன செய்யாம இருக்க முடியுமா? அப்படின்னா கொடு. அதுல பாய்சனும் கொஞ்சம் ஊத்து, இல்லனா சோப் பவுடர் போடு. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன கோவமா இருந்தாலும் அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுல எதுக்கு நான் சோப்பு எல்லாம் தூக்கி போடுறோம்? சக்கரை தானே போடுவாங்க. சோ, அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா அவ்வளவு புரியாதா முக்குட்டி? அக்கா, நீங்க டாக்டரா? எதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க? கைனகாலஜி. சின்ன வயசுல இருந்தே உமா ஸ்டடீஸ்ல நம்பர் 1 இருந்தா. கண்டிப்பா அவ டாக்டர் ஆயிடுவான்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆன்ட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் சயின்டிஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி போயிருந்தா உமா இந்நேரத்துக்கு ஏதாவது ராக்கெட் ரிசர்ச் சென்டர்ல தான் இருந்திருப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.